இப்போ மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக மாங்காய் கிடைக்கிது. பக்குவமாக மாங்காய் தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வத்தல் போட்டு வச்சுட்டோன்னா வருஷம் பூரா பயன்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அரைப்பழமாக வாங்கி வத்தல் போட்டு வச்சுக்கலாம். இது நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் ஆகும். நிறைய ரெசிபி ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வத்தல் வீட்டில் போடலாம். அப்படி இல்லைன்னா செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் பக்குவமாக வாங்கி மாங்காய் வத்தல் போட்டு வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாங்காய் வத்தல் வாங்கிக்கலாம். இந்த மாங்காய் வத்தலை வச்சு ஒரு ரெசிபி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பருப்பு அரைச்சி கொதிக்க வைக்கிறது அப்படிங்கிறது செட்டிநாடு பகுதியில் ரொம்ப பிரபலமான ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அந்த ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மாங்காய் சீசனில் மாங்காய் வத்தல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்து மாங்காய் வத்தல் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபந்தான். பொதுவாகவே செட்டிநாடு பகுதிகளில் நிறைய காய்கறி வத்தல்கள் கிடைக்கும். அந்த வத்தல்கள் வச்சு நிறைய ரெசிபி செய்கிறது உண்டு. அந்த வகையில் சுவையான பருப்பரைச்சி கொதிக்க வைக்கிறது மாங்காய் வத்தல் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம செய்முறை விளக்கம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வாங்க ரெசிபிக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 ஹீப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இன்னொரு பவுலில் இந்த குழம்புக்கு காரத்துக்கு தேவையான மிளகா, இப்போ ஒரு 3லேருந்து 4 மிளகா வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 வரமிளகா பெருசாக எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சீரகம் எடுத்து அதையும் தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டேன். ஊறிடுச்சுன்னா அரைக்கிறது ஈஸி, திப்பியாக வராது, நல்லா ஸ்மூத்தாக அரைக்க வரும். அதுக்காக ஊற வச்சுருக்கேன். ஒரு 7லேருந்து 10 மாவத்தல் எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த மாங்காய் வத்தலும் ஊறிடுச்சுன்னா ஈஸியாக குக் ஆகிடும். அதனால் ஊற வச்சுருக்கேன். இதையெல்லாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறிடுக்கும். துவரம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. மாங்காய் வத்தலும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. மிளகாய் சோம்பு சீரகமும் ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறின மிளகாய் சோம்பு சீரகம் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக கிடைக்கும். இது அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மிளகாய் சோம்பு சீரகம் ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்து ஒரு அரை நிமிஷம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது முதல்ல அரைச்சிட்டோன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுடும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் துவரம்பருப்பில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா அரைப்பட்டுடும். நல்லா ஒரு மாதிரி சக்கையாக இல்லாமல் நைஸாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச துவரம்பருப்பையும் அதில் சேர்த்து பெருன்னு அரைச்சிக்க போகிறோம். உருண்டை குழம்பு அளவுக்கு ரொம்ப பெருன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப நைஸாகவும் ஸ்மூத்தாகவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்ததுன்னா குழன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருன்னு இருக்க மாதிரி இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகாய் எல்லாமே நான் சொன்ன பக்குவத்தில் இதே மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் தண்ணியை நல்லா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா தலைன்னு கொதிக்கும்போது நம்ம மாங்காய் வத்தல் ஊற வச்சோம் இல்லையா, அது தண்ணியிலேருந்து எடுத்து வத்தலை மட்டும் சேர்த்து இதில் வேக விட போகிறோம். ரொம்ப நேரம் வேக வேண்டாம். மாங்காயினுடைய தன்மையை சீக்கிரம் வேகக்கூடியது. அதனால் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்ச மாங்காய் வத்தலை சேர்த்து மூடி வச்சு ஒரே 1 நிமிஷம்தான் கொதிக்க விட போகிறோம். மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கிடையில் நம்ம அரைச்ச கலவையில் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம அப்படியே அரைச்சதை கொண்டு போய் கொதிக்கிற தண்ணியில் மாங்காய் வத்தலில் சேர்த்தோன்னா கட்டியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் அதில் சேர்த்துருங்க. மாவத்தலில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாங்காய் வத்தலும் ரெடியாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இது சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த கலவை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். இது நிறம் கொடுக்கும். அதனால் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அரைச்ச கலவையும் இதில் கொண்டு வந்து இப்போ நல்லா சேர்த்து விட்டுடுறேன். சிம்மில் வச்சுட்டு சேர்த்து விட்டு அப்படியே கலந்து விட்டோம்னா கட்டியாகாது. நம்ம இதை சேர்க்கும் போது ஃப்ளேமை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு இது நல்லா கரைச்சதை உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாகிட்டே வரும். நிதானமாக அப்படியே கலந்து விடுங்க. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரைக்கும் விட்டுக்கலாம். திக்காக வேணும்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மாவத்தல் வச்சு நிறைய ரெசிபி செய்யலாங்க. அட்டகாசமான ரெசிபிஸ் நிறையா இருக்குது.
மாவத்தல், தண்ணி குழம்பு, மாங்கொட்டை ரசம், இந்த வத்தலெல்லாம் சேர்த்து மண்டி, இந்த மாதிரி நிறைய ரெசிப்பியில் மாங்காய் வத்தல் சேர்க்கறது உண்டு. நீங்கள் மாங்காய் வத்தல் போட்டு வச்சிட்டிங்கன்னா வருஷம் பூரா உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம போட்டிருக்கோம், இன்னும் போட போகிறோம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு பகுதியினுடைய சிறப்பான சுவை வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன தாளிதம் பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி காய வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது சடச்சடன்னு நல்லா பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு, மாங்காய் வத்தல் இதுக்கு பெருங்காயம் சேர்க்கும்போது சுவையும் மனமும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இதை அப்படியே கொண்டு போய் நம்ம கொதிக்க வச்சுருக்க, ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு அரைச்சி கொதிக்க வைக்கிற ரெசிபி தலையில் அப்படியே போட்டுடலாம். இது ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். சாதத்து கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ராகி கூழுக்கும் இது ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி. ராகி கூழ் கெட்டியாக பண்ணிவிட்டு, கம்பங்கூழ், ராகி கூழ் இதெல்லாம் கெட்டியாக பண்ணிவிட்டு பருப்பு அரைச்சி கொதிக்க வைக்கிறதோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த சுவையை சாதத்தோடு சேர்த்து ரசிக்க போகிறேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் சாதம் எடுத்துகிட்டு இதை போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். இது செய்யும் போதே இந்த மனமும் சுவையும் சாப்பிடணும்னு தூண்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அந்த பருப்புருண்டை குழம்புனுடைய சுவை இதில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சுவை அட்டகாசமாக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே பிடிச்சமான சுலபமான காய்கறி இல்லாத போது இது செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.